ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கேஎஸ்என் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம ஹேக்கர் ரேங்கில் 30 டேஸ் ஆஃப் கோட் சேலஞ்சில் டே 12 இன்ஹெரிட்டன்ஸ் பார்க்க போகிறோம். டாஸ்க் என்னென்னா, இதில் நமக்கு 2 கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பர்சன், இன்னொன்று ஸ்டூடெண்ட். பர்சன் பேஸ் கிளாஸ்னு சொல்கிறாங்க, ஸ்டூடெண்ட் டிரைவ்டு கிளாஸ்னு சொல்கிறாங்க. அதாவது பர்சன் பேரண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் சைல்டு கிளாஸ். இதில் பர்சன் கிளாஸ்க்கான கோட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் கிளாஸோட டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் கிளாஸில் மொத்தமாக 4 பேராமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் நேம், செகண்ட் ஸ்ட்ரிங்கில் லாஸ்ட் நேம், தேர்ட் இன்டீஜரில் ஐடி நம்பர், ஃபோர்த் இன்டீஜரில் அரே இல்லாட்டி வெக்டாரில் ஸ்கோர்னு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கேர் டேட்டா டைப்பில் கால்குலேட் மெத்தட் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்டூடெண்ட் ஆவரேஜை கால்குலேட் பண்ணி அதோட கிரேடை பிரிண்ட் பண்ணணும். இதோட இன்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் லைனில் நமக்கு ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் அண்ட் ஐடி நம்பர் ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் லைனில் டெஸ்ட் ஸ்கோர் கொடுத்துருக்காங்க. தேர்டு லைனில் ஸ்கோர்ஸ் எல்லாமே ஸ்பேஸ் செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்புட் ஃபார்மேட் பார்த்திங்கன்னா, கோடிங் எல்லாமே அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போது நாம் கொடுக்குற கோடிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா அவுட்புட் நமக்கு கிடைக்கும். இதில் சாம்பிள் இன்புட் அண்ட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். இதில் நமக்கு ஸ்டூடெண்ட்டோட 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று 100, இன்னொன்று 80. இதோட ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 90ன்னு வருது. அதனால் கிரேட் ஓன்னு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. மேலே கிரேடிங் ஸ்கேல்னு கொடுத்துருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாம் கிரேட் எல்லாமே பிரிண்ட் பண்ணுவோம். இப்போது நம்ம கோடிங் போடலாம். இதில் பர்சன்கிற கிளாஸில் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஐடி நம்பர்னு 3 பேராமீட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்டூடெண்ட் கிளாஸில் டெஸ்ட் ஸ்கோர்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இப்போது நாம் ஸ்டூடெண்ட் கிளாஸ்க்கு கன்ஸ்ட்ரக்டர் எழுதணும். அதுக்கு ஸ்டூடெண்ட் பேரந்திசிஸில் ஸ்ட்ரிங் ஃபர்ஸ்ட் நேம் கமா ஸ்ட்ரிங் லாஸ்ட் நேம் கமா இன்ட் ஐடி நம்பர் கமா இன்ட் ஸ்கோர்ஸ், ஓப்பன் பிரேசஸில் சூப்பர் பேரந்திசிஸில் ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா ஐடி நம்பர். இது எதுக்குன்னா, பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே ஆக்சஸ் பண்ணும். அடுத்து this dot test scores is equal to scores. இது ஸ்கோர்ஸில் இருக்கிற வேல்யூ எல்லாமே டெஸ்ட் ஸ்கோர்ஸில் ஸ்டோர் பண்ணும். this கீவேர்ட் கரண்ட் ஆப்ஜெக்டை ரெஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்து மெத்தட் டிக்ளேர் பண்ணும். அதுக்கு கேர் கால்குலேட் ஓப்பன் பிரேசஸில் இன்ட் சம் இஸ் ஈக்குவல் டு 0. சம்மோட வேல்யூ இப்போதைக்கு 0ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 செமிகாலன் ஐ லெஸ் தென் டெஸ்ட் ஸ்கோர்ஸ் டாட் லென்த் செமிகாலன் ஐ ப்ளஸ் ப்ளஸ், ஓப்பன் பிரேசஸில் சம் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு டெஸ்ட் ஸ்கோர்ஸ் ஆஃப் 5. அதாவது சம் இஸ் ஈக்குவல் டு சம் ப்ளஸ் டெஸ்ட் ஸ்கோர்ஸ்னு உங்களுக்கு வரும். ஒவ்வொரு வாட்டியும் இந்த டெஸ்ட் ஸ்கோர் ஆட் ஆகிட்டே இருக்கும்போது சம்மில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகிட்டே வரும். அடுத்து இன்ட் ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் டிவைடட் பை டெஸ்ட் ஸ்கோர்ஸ் டாட் லென்த். இதில் டெஸ்ட் ஸ்கோர் டாட் லென்த்து ஸ்கோரோட கவுண்ட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது 5 ஸ்கோர் இருந்துச்சுன்னா இதோட லென்த்து வேல்யூ 5. இப்போது நாம் கிரேட் டிஃபைன் பண்ணோம். அதுக்கு if average greater than equal to 90 and average lesser than equal to 100 return O, else if average greater than equal to 80 and average lesser than 90 return E, else if average greater than equal to 70 and average lesser than 80 return A, else if
average greater than equal to 55 and average lesser than 70, return P. Else if average greater than equal to 40 and average lesser than 55, return D. Else return T. இப்போ நம்ம கோடிங் ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் வந்துருச்சு. கோடிங்கை சப்மிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.